நான் அந்த ரஜினி ரசிகர்கள் கூலி படத்துக்கு போய் அதகலப்படுத்த போறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸா போனானா, நான் டிக்கெட் எடுத்திருக்கேன். நான் ஜிஎஸ்டியோட எடுத்திருக்கேன். நான் ரஜினி ரசிகர் மன்றத்துல எந்த இடத்துல இருக்கேன் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அப்படிங்கிற மாரிலாம் காலர தூக்கி விட்டு நாளைக்கு சீன் போடுறதுக்கான வாய்ப்புகள் படத்துல வந்திருக்கு. அதாவது அந்த கூலி படம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குன்னு தெரியாம சிலர் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரஜினி ரசிகர்களுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணிடுங்க. 1952 சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டுக்கு 10,000 வந்து அபராதத்த தீட்டி தள்ளிருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உள்ள அலோவ் பண்ணாங்கன்னா, அதையும் மீறி தியேட்டரோட லைசென்ஸ் வந்து டெம்பரரியா க்ளோஸ் ஆயிரும். பொதுவா இந்த 90ஸ் கிட்டு, ரஜினி ரசிகர்கள் வந்து அடுத்தடுத்த பரம்பரை, அதாவது நம்மளோட வாரிசுகளையும் சேர்த்து ரஜினி ரசிகர்களா மாத்தணும்னு சொல்லிட்டு, நம்ம வந்து தியேட்டருக்கு வந்து கூட்டிட்டு போவோம். நம்ம அம்மா, அப்பா வந்து கண்டிப்பா ரஜினி படம் வந்துச்சா, கண்டிப்பா ஒரு வருஷம் அந்த வருஷத்துல ஒரு தடவையாவது தியேட்டர் இந்த பக்கம் கூட்டிட்டு போய் காமிச்சுட்டு வந்துரணும். இல்லன்னா பசங்க விடமாட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் இருப்பாங்க. இப்பவே வந்து ஈவன் என் பையன் 5 1/2 வயசு ரஜினி தாத்தா அப்படின்னு கத்துவான். அந்த ரஜினி சார் அந்த ஸ்க்ரீன்ல அப்பியர் ஆனும்போது. என்னமோ ஒரு மேஜிக் குழந்தைங்களையும் கவர் பண்ற மாரி அவரு வச்சிருக்காரு. ஆனா, அந்த லோகேஷ் கனகராஜ் இருக்காரே, அவர் வந்து அந்த யுஏவாவது வாங்கியிருக்கலாம். வயலன்ஸ்ல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். தலைவர் இறங்கி அடிப்பாருன்னு முடிவுகள் பண்ணிட்டாங்க. எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குற நானே பையன விட்டுட்டு படத்துக்கு போகணுமா? ஐயோ! என்னடா பண்றது? அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க போய் ஒரு பாப்கார்ன வாங்கி சாப்பிட்டா கூட நமக்கு மனசு வராதுங்க. குழந்தைக்கு குடுத்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி. அதனால நீங்க ரஜினி ரசிகையா இருந்தீங்கன்னா, படத்துக்கு போறீங்களா? இல்லையா? குழந்தைங்கள கூட்டு போகாம இருப்பீங்களா? எல்லாம் சொல்லுங்க. போகாம தான் இருந்தாகணும். வேற வழி இல்ல. சர்டிஃபிகேட் ஆயிருச்சு. ஏன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஃபுட் குடுக்கணும், என்ன ஃபுட் குடுக்கக்கூடாதுன்னு நம்ம டிசைட் பண்ற மென்டாலிட்டில வந்துருச்சோம். ஸோ 18 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கிற குழந்தைங்கள வந்து கூட்டு போய் மாட்டிக்காதீங்க. இத நெறைய ரஜினி ரசிகர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது YouTubeல இந்த டெடில்டட் சீனு அந்த மாரி ஏதாவது அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணாலோ, இல்ல இந்த ஓடிடி அந்த மாரி ஏதாவது வந்தாலும் வந்து வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன் நான்லாம் பார்க்குறக்கு. பெருமூச்சு விட்டுட்டு உட்காந்துக்க வேண்டியதான் ஃபேமிலி ஆடியன்ஸ். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.